24 மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் 105 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 530 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு நெஞ்சை பிழிந்தெடுக்கக்கூடிய கவலைக்குரிய செய்திகளாக மாறி இருக்கிறது. 105 பேர் கொல்லப்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாளை மறுமையிலே ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சொர்க்க பூஞ்சோலைகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு காசாவில் இருக்கக்கூடிய அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக எதிர்வருகிற 3 மணி நேரங்களுக்குள்ளாக அல் ஷிஃபா மருத்துவமனை மொத்தமாக செயல்பாட்டை இழந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்றாங்க. தீவிர சிகிச்சை பிரிவை ஐசியூ யூனிட்டை வந்து ரன் பண்ணணுமா இருந்தால் டீசல் தேவைப்படுது, அங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்களை இயக்கிறதுக்கு எங்களுக்கு டீசல் கிடையாது, எனவே தீவிர சிகிச்சை பிரிவு இழுத்து மூடப்பட்டுவிடும். பிறந்த குழந்தைகளை பராமரிக்கிற அதே போன்று டயாலிசிஸ் செய்யக்கூடிய பிரிவுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அதே போன்று காயமடைந்தவர்கள் உயிரிழக்க நேரிடும். எனவே உடனடியாக இந்த மருத்துவ பேரழிவை தடுக்கும் விதமாக எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தாருங்கள் என்று சொல்லி அல் ஷிஃபா மருத்துவமனை சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு செய்தித்தளம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. WHO மேற்கோள் காட்டி தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில் WHO என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய தினம் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய WHO மருந்து கிடங்குகளுக்கு WHO தனியான முகாம்களை வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள 11 லாரிகளில் மருந்துகள் நுழைந்ததாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த மருந்து லாரிகள் எங்களுக்கு வந்திருக்கிறது, நாங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அதை விநியோகிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது எந்த பார்டர் வழியாக போனது, எப்படி அவங்க கிட்ட போனது, யார் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்கிற விவரங்களை அவங்க சொல்லலை. ஆனால் உள்ளே 11 ட்ரக்குகள் நுழைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மருந்துகள். ஆனால் இது ஒரு தேக்கரண்டி அளவுதான், எங்களுக்கு தேவையானது முழுமையாக தேவைப்படுகிறது, போதாது, கொஞ்சமாக தான் கிடைச்சிருக்குதுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் 11 வாகனங்களில் 11 ட்ரக்குகளில் மருந்துகள் நுழைந்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில்ங்கிற ஒரு சின்ன மனதிருப்தியும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா நெட், அல் ஜசீராவினுடைய அரபு பிரிவு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகங்கள் நேற்றில் இருந்து ஒரு செய்தியை சொல்லி வர்றாங்க. அது என்ன செய்தின்னு சொன்னால், இஸ்ரேல் காசாவினுடைய ரஃபா பகுதிகளில் ஒரு பெரிய முகாமை அமைப்பதற்கு திட்டமிடுவதாகவும், அப்பாவிகள் எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து காசாவினுடைய பகுதிகளை கைப்பற்றி காசாவை இன்னும் சுருக்கிறதுக்காக ரஃபா பகுதிகளில் 6 லட்சம் பேரை அடைத்து வைக்கும் விதமாக ஒரு முகாமை தயாரிக்க இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்.